நாம நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர், அடுத்து மொழி போர். இந்த போர்ல தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு, பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். தெற்கு மறுபடியும் தேயணும்னு பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி ஒரு அநீதி நடந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் வலுவிழந்துவிடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லை, எம்பிக்கு பவரே இல்லை. டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாந்தர குடிமகளாக மாற்றப்படக்கூடியதை அனுமதிக்கலாமா? இந்த அநீதிக்கும் ஆதரவா பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தமிழர்களுடைய ரத்தத்தில் சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மொழிக்காக வீதிகளில் இறங்கினவங்க எங்கள் இனத்துடைய உரிமைக்காக இறங்க மாட்டோமா? தமிழர்களுக்காக போராட யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான். 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைங்க தான் அடிபணிவாங்க. தென்மாநில தன்மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம். தென்மாநில மக்களோட குரலை மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவுடைய கொட்டத்தை அடக்குவோம். மாநிலங்களால் உருவாகி இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பற்றி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜகவும் அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிமுகவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேராபத்து. தமிழ்நாட்டுடைய குரலை ஒடுக்க பாஜக போடக்கூடிய சதி திட்டம்தான் தொகுதி மறுசீரமைப்பு. அதனை வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு கூட முதுகெலும்பற்ற கூட்டம்தான் அதிமுக. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இந்த கேப்பில் ஸ்பெஷல் செக்ஷனை சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம் என்று பாஜக நினைச்சது. முதல்ல மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். அப்பதான் ஜனநாயகத்தில் தேர்தலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
நாம போடுற வாக்குக்கே வேல்யூ இருக்கணும்னா, ஒரு நிலை வரணும்னா அதை எதிர்க்க வேண்டாமா? அதனால தான் நம்ம எம்பிக்கள் எல்லாரும் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் முக்கியம். நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களுக்கு பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி. அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தந்த தன்மான உணர்வோட தமிழ்நாட்டை பாதுகாக்க உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் உருவாக்கிய நாமக்கல் மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையை உருவாக்கின தலைவர் கலைஞரின் மகனாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். தெற்கு மறுபடியும் தேயணும்னு பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு அநீதிக்கு எதிராக நாம் நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல திருத்த வச்சது தமிழ்நாடு தான். அடுத்து மொழி போர். தாய் கொடுத்த உயிரை தாய்மொழிக்கு தந்த கட்டாய இந்திய விரட்டிய வீரம் சுரிந்த வரலாற்றுக்கு சொந்தமன் நம்முடைய தமிழ்நாடு. இந்த போரில் தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு, பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். ஏன் இந்த போர்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாகி இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நாட்டோட முன்னேற்றத்தையும் தேச நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில், அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் பல மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்போ என்னடான்னா, உங்கள் மாநிலத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா, இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1971 சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 1971 தமிழ்நாட்டினுடைய சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி. உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 8 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 20 கோடிக்கு மேல் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு 3 மடங்கு வித்தியாசம். இப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா அது நியாயமாக இருக்குமா? இதை உணர்ந்து தான் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பு முடிவை தள்ளி போட்டாங்க. இந்த திட்டத்தை இவ்வளவு அவசரமாக மோடி செய்ய வேண்டிய ரகசியம் என்ன? இப்படி ஒரு அநீதி நடந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் வலுவிழந்துவிடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லை, எம்பிக்கள் பவரே இல்லை. டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் உருவாகணும்னா நடக்காது. இனி அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது.
சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாந்தர குடிமகளாக மாற்றப்படக்கூடியதை அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம என்ன கேட்கிறோம்? கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்காதீங்க. வரி பணத்தை மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு தரக்கூடியது தேவையா? வரி பணத்தை நம்ம தரோம், அதை பெற்றுக்கிறாங்க. பாஜகவோட அதிகாரத்தை முறை அடக்கிற காலம் வந்துருச்சு. தலைவர் கலைஞர் பராசக்தியில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருக்குன்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி நம்ம நாடும் எத்தனையோ பிரதமர்களை சந்திச்சிருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி மாநிலங்களை நசுக்கினவங்க யாருமே கிடையாது. இத்தனைக்கும் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ மாநில உரிமைகளை பற்றி வக்கணையா வாய்கிழைய பேசிக்கிட்டு இருந்தார். என்னென்ன பேசினார்? ஒன்றிய அரசு வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50 விழுக்காட்டை தர வேண்டும் என்று சொன்னார். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு சொன்னார். ஒன்றிய அரசுகளுடைய அதிகார குவிப்பை கடுமையாக எதிர்த்தார். இதெல்லாம் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் சொன்னது. ஆனால் இப்போ மாநில அதிகாரங்களை பறித்து ஒன்றியத்தில் குவிக்கிறார். மாநிலங்கள் உரிமையை கேட்கறது வேப்பங்காயா இப்போ கசக்குது. மொத்தத்தில் கூட்டாட்சி கருத்தியில் குடிதூண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காரு. முதல் முறையா மோடி அவர்கள் பிரதமரானப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஒவ்வியமாக விழுந்து ஒரு கும்பிடு போட்டார் அந்த நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே ஒரே அடியாக கும்பிடு போடணும்னு நினைக்கிறார். அதுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு அவங்க சொல்றது பொம்மாத்து வேலை. உண்மையிலே அதுதான் நோக்கம்னா 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றின போது 2029க்கு பிறகு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா மகளிர் முன்னேற்றம் இவங்க நோக்கம் இல்லை. இவங்க நோக்கம் RSS விரும்புகிற ஒரே நாடு ஒரே அரசு. அதுக்காகத்தான் அரசியல் சட்டத்தை காலில் மிதித்து இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இதை எப்படி தமிழ்நாடு பொறுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதர்களும் இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அநீதிக்கும் ஆதரவாக பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. புரியுதா? அடிமை சாமி யாரும் சொல்றேன்னு. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசியிருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு பழனிசாமி பேசுகிறார். ஒன்றிய அரசு சிறப்பாக செய்வாங்கன்னு பேசியிருக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் என்ன கேட்டோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பேப்பரில் சட்டபூர்வமாக நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி வேணும். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி அளவு இருக்கும் என்கிற உறுதிமொழி வேணும். தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி வேணா அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. பழனிசாமி இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாரு. ஆபத்து வரும் பின்ன பழனிசாமி லா பாயிண்ட்டும் வரும் முன்னேன்னு இதை நாம் எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும்.
தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக நமக்குடைய பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆடக்கூடாது. அதுக்காகத்தான் ராசிபுரத்தில் மதிவேந்தன் அவர்களுக்கும் திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் அவர்களுக்கும் நாமக்கல்ல ராணி அவர்களுக்கும் சேந்தமங்கலத்தில் பூமலர் அவர்களுக்கும் குமாரபாளையத்தில் எஸ் பாலு அவர்களுக்கும் பரமத்தி வேலூரில் மூர்த்தி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க முட்டை சப்ளைலாம் நாமக்கல் தான் இல்லையா? அப்படிப்பட்ட நீங்கள் என்டிஏ தமிழ்நாட்டுக்கு விரோதமான கூட்டணிக்கு நாமக்கல்ல பெரிய முட்டையா போட்டு அனுப்பணும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கலைஞரின் மகனா கேட்கிறேன். அடுத்து அமையவுள்ள நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்களுக்கு நான் தரக்கூடிய கேரண்டி, ஸ்டாலின் தரக்கூடிய கேரண்டி. நல்லாட்சியை தொடர்ந்திட ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் என்று கேட்டு வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.